வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரீஸ். இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுபடி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயன் நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து இந்த வாரம் தியேட்டருக்கு வரப்போகிற ஒரு தமிழ் திரைப்படம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வொல்வரின் ஆங்கில திரைப்படம். மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியன் படத்துடைய பாகம் 2 வேறு வழி இல்லாமல் ஒரு சில ஸ்க்ரீனில் இந்த வாரமும் அந்த படத்தை ரன் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து கல்கி நம்ம பிரபாஸ் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போகுது. அதுக்கடுத்து டீன்ஸ் நம்ம பார்த்திபன் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு மூவி. இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போகுது. சரி, அதுக்கடுத்து இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம். நம்ம வசந்த் ரவி அதுக்கடுத்து சத்யராஜ் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்து ஒரு வித்தியாசமான கதைக்களம், சூப்பர் ஹீரோ, எந்த மாதிரி கேட்டகரி சொல்கிறதுனே தெரியல. இந்த திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்காக ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கடுத்து கில் அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படம் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராகவும் இருக்குமாமா, ஆனால் சீக்கிரமாக ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. அமேசான் பிரைமில் இப்போ அவைலபிளாக இருக்கேன். இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அமேசான் பிரைமில் பாருங்கள். அதுக்கடுத்து சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் உங்களுக்காக ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கடுத்து டியூன் படத்துடைய பாகம் 2 இந்த வாரம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக தமிழுமே வரப்போகுது. அதுக்கடுத்து பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்காக அமேசான் பிரைம் புக் மை ஷோவில் ரெண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன ஓடிடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓடிடியில் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க? தியேட்டருக்கு போக போகிறீங்களா? தியேட்டருக்கு போகிறதா இருந்தால் டெட்பூல் போகிறீங்களா, இல்லைனாக்கா ராயன் போக போகிறீங்களா, இல்லை ஓடிடிலேயே நான் பார்க்க போகிறேன் தியேட்டருக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓடிடியில் என்ன படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.